வணக்கம் மக்களே, நான் உங்கள் காரைக்குடி சார்ஸ்ராஜ். இப்போ நம்ம வந்து ஒரு முக்கியமான இடத்துல தான் நிற்கிறேன். அதாவது இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் நிற்கிற இடத்துல இருந்து இடது கை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அழகப்பா யூனிவர்சிட்டி இருக்குது. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா மாடல் ஸ்கூல், நான் படித்த ஸ்கூல் இருக்குது. ஸோ அதுக்கு நேராக தான் அழகப்பாருடைய மியூசியம் இருக்குது. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப அற்புதமாக உள்ள கலெக்ஷன்ஸ் நிறையா வச்சுருக்காங்க. அதாவது அழகப்பாருடைய தன்னுடைய பட்ட படிப்பு முடிச்சதுக்கப்புறம் வெளிநாட்டில் போய் தொழில் செஞ்சுருக்காங்க. ஸோ அது அந்த சமயத்தில் தொழில் செஞ்ச சமயத்தில் நிறைய தலைவர்களை பார்த்து சந்திச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய காலேஜஸ், ஸ்கூல்ஸ் இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி உள்ள புகைப்படங்கள் நிறையா. அதே மாதிரி வந்து அவர் உயிரோட வாழ்ந்த காலத்தில் உள்ள யூஸ் பண்ண பொருள் எல்லாம் உள்ளக்க வச்சிருக்காங்க. இன்னும் தொன்மை வாய்ந்த பொருள்லாம் உள்ளக்க இருக்கு. அதான் பார்க்க போகிறேன். ஸோ என்னோட நீங்களும் பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ள. இப்போ நம்ம அந்த அழகப்பா அருங்காட்சியத்துக்கு உள்ளே வந்துட்டேன். உள்ளே வரையிலே ரொம்ப பிரம்மாண்டமும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அழகப்பருடைய ஸ்டாச்சு இருக்குது. அழகப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1909 to 1957 முடிக்கு தான் வாழ்ந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஆயுள் காலமே 47 வருஷம் தான் இருந்திருக்கு. ஸோ இந்த 47 வருஷத்தில் வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கல்வி நிறுவனத்தை ஆரம்பிச்சுட்டு பெரிய பெரிய கம்பெனிஸ் ஆரம்பிச்சுட்டு அவங்க மறைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்க மறைந்தாலும் அவங்க புகழ் இன்னும் மறையலை. ஸோ மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் அமைச்சு கொடுத்து போயிருக்காங்க கல்வி நிறுவனத்தின் மூலமாக. அழகப்பருடைய ஒப்பனை மேஜை இது. ஸோ அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான் இது. சிறிய மேஜை, மின் விசிறி எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே பழமை மாறாமல் அப்படின்னா அப்படியே புதுப்பொலிவுடன் இருக்கு. இது உள்ள அவங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் இருக்கு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோகேஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அழகப்பர் பயன்படுத்திய உடைய பொருட்கள்லாம் இருக்குது. அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அலங்கார உலோக நகை பெட்டின்னு இருக்குது. ஸோ லைட்டர் இருக்குது, தீப்பெட்டி கருவி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முகவரி அட்டை பெட்டி, இந்த மாதிரி அவங்க அழகப்பர் உபயோகப்படுத்தின பொருட்கள் பூரா இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அலங்கார பீங்கான் தட்டு இருக்குது. ஸோ அழகப்பர் வந்து உபயோகப்படுத்தின பொருட்கள் இது வந்து அந்த பீங்கான் தட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்ணாடி ஜாடி, கண்ணாடி சிலை, தாள்மேல் எடை, அதாவது பேப்பர் வெயிட் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து அழகப்பர் அவங்க யூஸ் பண்ண பொருள். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோகேஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஷோகேஸு. அதாவது இதுலையுமே அழகப்பர் வந்து உபயோகப்படுத்தின பொருட்கள்லாம் இருக்குது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம அழகப்பர் அவங்க வந்து பத்மபூஷன் விருது வாங்கியிருக்காங்க. ஸோ அதோடைய ஷீல்டு, அதோடைய அந்த மெடல், சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான ஷோகேஸ் இது. இது பார்த்தீங்கன்னா அழகப்பர் வந்து அவங்க உட்கார்ந்த மூங்கில் நாற்காலி இது. இது அவங்களுடைய டேபிள், டீபாய். ஸோ இதில் வந்து அழகப்பர் வந்து உட்கார்ந்த சேர் இது. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான ஷோகேஸு. இதில் வந்து அழகப்பர் அவங்க வந்து உபயோகப்படுத்தின அவங்களுடைய மேற்சட்டை, அதாவது ஓவர் கோட்டு, மேல் துண்டு, அவங்களுடைய கண்ணாடி இருக்குது. ஸோ அவங்களுடைய பாஸ்போர்ட் இருக்குது பாருங்கள். 1957 பூரா பார்த்தீங்கன்னா 50க்கு முன்னாடி ஃப்ளைட்டுகளே ரொம்ப டிமாண்டான ஓடக்கூடிய டயத்தில் ஐயா வந்து பாஸ்போர்ட்டில் எடுத்துகிட்டு உலகமெல்லாம் அப்போ சுற்றியிருக்காங்க பாருங்கள். அவங்களுடைய பாஸ்போர்ட்டு, அவங்களுடைய மூக்கு கண்ணாடி, அவங்களுடைய வாட்ச் இருக்குது. மற்றபடி அவங்களுடைய அந்த வைக்கிறது ஆவண பெட்டி, டாக்குமெண்ட் பாக்ஸ். அப்போலாம் டாக்குமெண்ட் வந்து சூட்டி தான் வைக்கிறாங்க. இப்போ தான் ஃபைல் வந்துருச்சு, அப்போல்லாம் சூட்டி தான் வச்சுருக்காங்க. ஸோ அது சம்மந்தப்பட்டது. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான குறிப்பு, அழகப்பருடைய பயோடேட்டாஸு. ஸோ அவங்க அந்த வாழ்ந்த 47 வருஷத்தில் எவ்வளவு சாதனைகள் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அவங்க பிறந்ததுலேருந்து அவங்களுடைய பட்ட படிப்பு, அவங்க செய்த தொழில் நிறுவனங்கள், அதுக்கு உண்டான குடைகள் அன்னைக்கு அதாவது கோடியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதோடைய டீட்டெயில்ஸு, அவங்க கல்வி நிறுவனங்கள் பூரா போட்டிருக்காங்க. தொழில் மற்றும் மனித நல மேம்பாட்டு பணிகள்னு எவ்வளவு பெரிய விஷயம் செஞ்சுட்டு போயிருக்காங்க பாருங்கள். அதுதான் நம்ம அழகப்பர் இன்னும் மறைஞ்சு அவருடைய புகழ் அவர் இன்னும் பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த செக்ஷன் பூரா அந்த வரண்டா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபோட்டோஸ் கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது. இந்த ஃபோட்டோ ஒரு முக்கியமான ஃபோட்டோஸ். இதுவுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலி சம்மந்தப்பட்டது. அழகப்பருடைய அவங்க அப்பா ராமநாதன் செட்டியார், அவங்க சகோதரர் ராமநாதன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க அழகப்பர் பிறந்த கோட்டை ஒரு இல்லம், அவங்க வீடு, அவங்க பட்டமளிப்பு உடைய இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி, அவங்க சகோதரி, அந்த ஃபோட்டோஸ் பூரா அவங்க வீட்டு ஃபோட்டோஸ் பூரா வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அழகப்பருடைய 2007 ஸ்டாம்ப் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த இமேஜஸ் இது அவங்க குடும்ப உறுப்பினருடைய ஃபோட்டோஸ் இது பூரா.
இப்போ இந்த செக்ஷன் ஃபுல்லாக நம்ம பார்த்தது ஃபுல்லாக அழகப்பருடைய அவங்க உபயோகப்படுத்தின பொருட்கள், அவங்க தொழில் சாம்ராஜ்யம், கல்வி நிறுவனங்கள், இது எல்லா சம்மந்தமாக உள்ள அவங்க உபயோகப்படுத்தின பொருட்கள் எல்லாமே இருந்துச்சு. அடுத்து இப்போ இங்கே செக்ஷனுக்கு வர்றா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் நாகரிக பண்பாட்டு சம்மந்தமாக உள்ள கலைகள் சம்மந்தமாக உள்ள ஐட்டங்கள் பூரா வச்சுருக்காங்க. கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம முன்னோர்கள் வந்து வசித்த இருப்பிடம் மாதிரி இந்த ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து ஒன்று கரெக்டாக இல்லை. அதாவது பழைய கிராமத்து வீடுகள் எப்படி இருக்கும், ஒரு திண்ணை வச்சு ஒரு பெரிய வறண்டா மாதிரி இருக்கும், அதுக்கெல்லாம் தடுத்துருப்பாங்க. அம்மிக்கல் ஆட்டுக்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த பழைய வீட மாதிரி செட்டப் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இது இப்போ கொஞ்சம் இதுங்கனால கூரை கொட்டாயினால சிரமம் அடைஞ்சிருச்சு. அடுத்து ரெடி பண்ணிடுவாங்க. ரெடி பண்ணால் பழைய வீடு அந்த வீடு செட்டப்பில் பண்ணிடுவாங்க. இப்போ வெறும் வறண்டா தான் இருக்குது இதில். இது பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் பூரா நம்ம முன்னோர்கள் உபயோகப்படுத்த வீட்டு உபயோகப் பொருட்கள், அதாவது மண் சட்டி, மண் குடுவை, மண் தாலின்னு சொல்லுவாங்க. இதை பூரா வந்து தானியங்கள் நிறையா ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அரிசி, கோதுமை, தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி உள்ளது தான் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா அது உள்ள நிறையா இருக்குது, வாங்க பார்ப்போம். இப்போ நம்ம கிராமத்து வீடு பார்த்தோம் செட்டப்பு. அது பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்து வீடுன்னா அதில் என்னென்ன அவங்க வந்து வசிக்கிறதுக்கு, அதாவது அவங்க வாழ்றதுக்கு உண்டான தேவைக்கு என்னென்ன பொருட்களை வச்சுருப்பாங்க. அது மாதிரி அது போக வந்து அவங்க இந்த மாடு வளர்த்துருப்பாங்க. அந்த மாட்டுக்கு உண்டான உடைய பொருட்கள், அந்த மாதிரி உள்ள ஐட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க. அவங்க விவசாயம் பண்ண ஐட்டங்கள் இது பூரா அந்த ஏற்கலப்பை எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்க. நம்ம விவசாயினுடைய உற்ற தோழன்பாங்கல்ல. ஸோ நம்ம விவசாய மாடு அந்த ஸ்டாச்சுவாக இருந்தாலும் எவ்வளோ நேச்சர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. அடுத்து இந்த செக்ஷன் பூரா பார்த்தீங்கன்னா, அதாவது வால்ல ஆர்ட் மாதிரி வச்சுருக்காங்க. அதாவது இது பார்த்தீங்கன்னா பண்டைய தமிழர்களின் வரலாற்று ஆவணங்கள்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஸோ அது எப்படி இருந்துச்சு, அந்த கல்வெட்டு இதில் பாறைகள்லாம் எப்படி இருந்துச்சுன்னு வச்சுருக்காங்க பாருங்க. இது அதே மாதிரி பாறை ஓவியம், பாறைகளில் வந்து நம்ம சித்தனாவாசலாம் வீடியோவில் காமிச்சிருப்போம். ஸோ இந்த பாறையில் உள்ள ஓவியங்கள் இப்படியே இருந்திருக்கும். ஸோ அது மாதிரி பிரிண்ட் எடுத்து நம்மளுக்கு வந்து வால் ஆர்ட்டாக வச்சுருக்காங்க. இந்த வால் பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சித்தனாவாசல் ஓவியம் இருக்குது. நம்ம முந்தைய வீடியோவில் சித்தனாவாசல் காமிச்சிருப்போம். ஸோ இந்த ஓவியத்தை நம்ம வந்து எடுக்க முடியல, ஏன்னா வந்து அந்த பெயிண்டிங்னா ரொம்ப இதாகிடுச்சு. ஸோ அப்போ ஃபோட்டோ எடுத்து இதை வந்து அப்படியே பிரிண்ட் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அதை காட்ட முடியாது, இதில் பார்த்துக்கலாம். சித்தனாவாசலில் உள்ள மேலே இருக்கும் பாருங்க, அந்த ஒரு ஓவியங்கள் அது ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்க. இந்த செக்ஷனில் பூரா பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்கள் போட்டிருக்காங்க. அதாவது உயிர் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள் போட்டிருக்காங்க பாருங்க. கிமு நூற்றாண்டில் வந்து இந்த மாதிரி எழுத்துக்களாக இருக்குது. அதாவது இப்போ நம்ம இங்கிலீஷ் லெட்டர் சொல்கிறோம்ல, கே, எல், அந்த இ, டி அந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து கிபி 19 தான் நம்மளுக்கு தெரிஞ்ச, நான் படித்த ஆனாவனா எழுத்து நம்மளுக்கு தெரிஞ்சு இந்த எழுத்துல தான் நம்மளுக்கு தெரிய வந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து கிபி 3ஆம் நூற்றாண்டில் உள்ள எழுத்துக்கள் இதெல்லாம். இந்த செக்ஷனில் உள்ள வால் பெயிண்ட் பூரா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து குறிஞ்சி, முல்லை, வாழை, மருதம், நெய்தல்னு சொல்லிட்டு அந்த உடைய செட்டப்ஸ் பூரா வச்சுருக்காங்க. ஸோ இது ரொம்ப பழைய பண்பாடு நாகரிகத்தை காட்டுறதுக்கு உண்டான ஆர்ட், போர்டு ஆர்ட். ஸோ அதை பாருங்கள். ஓகே, நான் நம்முடைய முன்னோர்களை வந்து உபயோகப்படுத்தின பொருட்கள் கூட இந்த செக்ஷன் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. தானியத்திலேருந்து அவங்க வில்லு, அம்பு, கத்தி, கோடாரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடி, சுத்தியல், இந்த மாதிரி வந்து அவங்க என்னென்ன யூஸ் பண்ணாங்களோ அந்த பொருள் கூட வச்சுருக்காங்க. ரொம்ப பார்க்க சூப்பராக இருக்கும்.
நம்ம பெரியவர்கள் பூரா ஒரு பேச்சு வழக்கில் ஒன்று சொல்லுவாங்க, அதாவது ஆயக்கலைகள் 64 அப்படிம்பாங்க. ஸோ அது என்ன நம்மளுக்கு 1, 2 தான் நம்மளுக்கு தெரிய வரும் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு. ஆனால் பாருங்கள் அதோடைய என்ன என்ன இசை இசைக்கலை, கடல் ஆற்றல், சிற்பங்கள் இது மாதிரி வந்து நிறையா வந்து அந்த 64 கலைகள் என்னங்கிற அது பேர் பூரா போட்டிருக்காங்க. அதோடைய பட்டியல் ஃபுல்லாக போட்டிருக்காங்க. இது நம்முடைய முப்பெரும் மன்னர்கள், அதாவது சேரன், சோழ, பாண்டியன் அவங்களுடைய வரைபடங்கள் வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதே லைனில் என்ன இருக்குன்னா, கிராமத்து வாலிப கல் இருக்குது. இந்த வாலிப கல்லை தூக்கி ஷோல்டரில் வச்சு அப்படி தூக்கி போட்டோம்னா, ஸோ அவர் வந்து கல்யாணத்துக்கு தயாராகிட்டாருங்கிற மாதிரி அர்த்தமா. ஸோ அந்த மாதிரி ஒரு கல் தான் இது, அதுவும் வச்சுருக்காங்க. அடுத்து இசை தட்டு வச்சுருக்காங்க, மியூசிக் சிஸ்டம், அப்போ உள்ள மியூசிக் சிஸ்டம் இது. இது போக பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலுடைய ஆர்ட் வச்சுருக்காங்க. அப்படியே தத்துரூபமாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. இந்த ஏரியா, இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாகரிகமான உள்ள பொருட்கள் இருக்கிற ஏரியா. இது வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நூல் சேலை, தறி சேலை, கண்டாங்கி சேலை, வேட்டி, கதர் வேட்டி, பட்டு வேட்டி இந்த மாதிரி வச்சுருக்காங்க. நகைகள் வச்சுருக்காங்க, வெள்ளி பொருட்கள், திராசு நெருக்கிறது அதை வச்சுருக்காங்க. இது சிறுவர்களுடைய விளையாட்டு பொருட்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு குதிரையில் நானும் ஆடி இருக்கேன். இந்த மாதிரி ஒரு வண்டி எனக்கு நடப்பழகையில் எங்கள் வீட்டில் கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த செக்ஷன் பூரா அதில் இருக்குது. அதே மாதிரி சிலம்பு கம்பு, கிளுகிழுப்பை, கவன் வேட்டை இந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த விளையாட்டு பொருட்கள், சிறுவர்களுடைய விளையாட்டு பொருட்கள் கூட அதில் வச்சுருக்காங்க. அந்த காலத்து ஃபோன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த செக்ஷன் பூரா இசைக்கருவிகள் இருக்கிற ஏரியா. அடுத்து பார்த்தீங்கன்னா வீணை இருக்குது, வீணை. அதே மாதிரி இது ஒளிநாடா, பழைய கேசட்ஸு, அதாவது 90s உள்ள கேசட்ஸ்லாம் இருக்குது. இது சம்மந்தமாக நான் ஒரு அடுத்த ஃபியூச்சரில் ஒரு வீடியோ போடுறேன். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நானும் வச்சுருக்கேன், பழைய கேசட். இந்த கேசட் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் வந்து டிடிகேன்னு சொல்லிட்டு ஒரு கேசட். இது வந்து அந்த கேசட் வரையில் எல்லாருமே கொண்டு வருவாங்க. மலேசியா, சிங்கப்பூர்லேருந்து வெளிநாட்டில் வரவங்க கூட எப்படி இந்த கூடால் சாப்டையில் கொண்டு வராங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாக்லேட் கொண்டு வராங்களே, அதே மாதிரி இந்த கேசட் கொண்டு வர பெரிய அபூர்வம். ஸோ இது நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது சம்மந்தமாக ஃபியூச்சரில் நான் ஒரு வீடியோ போடுறேன். இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்து தொழில் கருவிகள்னு போட்டிருக்காங்க. அதாவது தொழில் செஞ்சாங்கல்ல, அது சம்மந்தமாக யூஸ் பண்ண கருவிகள் பூரா வச்சுருக்காங்க. அது பூரா பார்க்கலாம். காரைக்குடியில் இந்த மியூசியம் இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே இந்த மியூசியத்தை வந்து பார்க்கலாம். பார்க்கல நம்மளுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவங்கள் ஏற்படும். அதாவது நம்ம அழகப்பருடைய அவர் வந்து வாழ்ந்த 47 வருஷத்தில் என்னென்ன சாதனைகள் செஞ்சுருக்காங்க. அது போக வந்து பண்டைய தமிழ் பண்பாடு நாகரிகத்துக்கு பூரா ஒரு இது மாதிரி அமைப்பாக செட்டப்பில் பண்ணியிருக்காங்க. இது போக வந்து மாலை 6 மணிக்கு மேலே வந்து உள்ளக்க ஸ்க்ரீன் ஷோ நடக்குது. அதாவது அழகப்பருடைய அவங்க வாழ்ந்த காலத்தில் என்னென்ன செஞ்சாங்கிற மாதிரி ஒரு ½ மணி நேரம் கூட. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு ஈவினிங் 4 to 7 தான் உங்களுக்கு டைம். நீங்கள் அந்த டயத்தில் வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஈவினிங் வந்து இந்த வெயில் வெளிச்சத்தோடு பார்த்துட்டு அந்த ஒரு லைட் செட்டப் போடுறாங்க. அந்த லைட் செட்டப்போட பார்க்கல இன்னும் சூப்பராக இருக்கு. ஸோ நல்ல ஒரு சின்ன பிள்ளையில வந்துட்டு பார்த்துட்டு ஒரு ½ மணி நேரம் நிதானமாக பார்த்தாலும் ஒரு ½ மணி நேரம் பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்குது. நிறையா விஷயங்கள் நம்ம பழைய விஷயங்களை பூரா நம்ம தெரியாத தெரிஞ்சுக்கலாம். இது பிள்ளைகளுக்கு பாட சம்மந்தமாக நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ கற்றுக்கலாம். ஸோ நல்ல பொழுதுபோக்கான அம்சம். ஓகே மக்களே, நம்ம மியூசியத்தை ஃபுல்லாக அவங்களை சுற்றி காமிச்சிட்டேன். ஸோ அழகப்பர் யூஸ் பண்ண பொருள், அவங்க வாழ்ந்த விதங்கள், அவங்க எப்படி இருந்தாங்கிற எல்லாமே இதில் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் காமிச்சிருக்கேன். அதுவே பழைய தமிழ் பண்பாடு நாகரிகத்தையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ அதை கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக என்னுடைய உறவுகள் அனுக்கு ஸ்டார்ஸ் ராஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அதை விட விரைவிடுவது உங்கள் நான் ஸ்டார்ஸ் ராஜ். பாய்.